குருவே சரணம். திருச்செந்தூரை பற்றி ஒரு அழகான செய்தி. திருச்செந்தூர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வள்ளியை மனம் பிடித்த ஸ்தலம். முருகன் வந்து ஷண்முகராக இருந்தார், சூரபதுமனை வதம் பண்ணார், என்னென்னமோ வரலாறுகள் அதை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படியே கொஞ்சம் பாயிண்ட், அந்த பார்வையை மாற்றி சித்தர் மார்க்கத்தில் நம்ம முன்னோர்கள் மேதைகளுடைய பார்வையில் அதை பார்ப்போம். திருச்செந்தூர், செந்தூர்னா சிவப்பு ஊர்னு அர்த்தம். திருச்செந்தூர் அப்படின்னா சிவந்த ஊர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லி. திருச்சீர் அலைனா முதல்ல என்னன்னு தெரியணும், வாய்னா நம்ம பிரித்து பார்க்கணும். இதை பற்றி முதல்ல பேசிடுவோம். செந்தூர்னா சிவந்த ஊர். அது என்ன ஊர்? இடதுபுறமாக ஓடக்கூடிய சுவாசத்திற்கு பேர் இடகலைன்னு பேர், வலதுபுறமாக ஓடக்கூடிய சுவாசத்துக்கு பேர் சூரியகலைன்னு பேர், நடுப்புறமாக ஓடக்கூடியது அக்னிகலைன்னு பேர். அதுக்கு பேர் தான் சிவந்த நிறம் கொண்ட சிவந்த கலைன்னு பேர், சிவப்பு வர்ணம் கொண்டது. அதுக்கு பேர் தான் செந்தூர், சிவந்த ஊர். அது எங்கே போகுது? அது போய் நேராக வந்து இந்த இடத்துல சேருது. அங்கே இருக்கிற ஒரு பேர் ஷண்முகன். ஷன்னா ஆறுன்னு அர்த்தம், முகம். 6 முகத்தையும் ஒரு சேர கண்ட்ரோல் பண்ணுறவருன்னு அர்த்தம். அதான் ஷண்முகன்னு பேர். 6 முகங்களோடு தொடர்பில் இருக்கிறவன்னு பேர். அந்த இடத்துல இருக்கிற பேர் ஷண்முகன். திருச்சீரலை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சுழுமுனைக்குள்ள பிரம்ம நாடின்னு ஒன்று இருக்குது. அந்த பிரம்ம நாடிக்குள்ளே தான் வந்து அக்னி வந்து மேலே போகும். அந்த அக்னி போகுது, இப்படி அலை மாதிரி அலைஞ்சிக்கிட்டே போகும். அப்படியே இந்த அலை மாதிரி இப்போ அலை அடித்த மாதிரி இப்படி மேலே தள்ளிட்டு போகுது. அது பேர் திருச்சீரலைன்னு பேர். அந்த அலை வாய்னா அந்த இடத்துல போய் முடிகிற அந்த வாசல், அந்த இடத்துக்கு பேர் தான் திருச்சீர் அலை வாசல்ங்கிறது தான் வாய் அப்படின்னு சொல்லுது. வாய்னா இந்த வாய் இல்லை. அப்போ திருச்சீர் அலைவாய், அந்த அலை அடித்து போய் ஒரு இடத்துல நிற்கிற இடம். அங்கே யார் இருக்கா? திருச்செந்தூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே யார் இருக்கா? ஷண்முகன். 6 முகங்களுக்கும் சொந்தமான 6வது முகம் அங்கே இருக்குது. 6வது முகத்துக்கு சொந்தக்காரன் அங்கே இருக்கான். யாருங்க அவர்? முருகனை யாருங்க? அழகானவர். அழகானவர்னா என்றும் இளமையான ஒருத்தர் அங்கே இருக்காங்க. அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ராட்சசர்களை எல்லாம் அழிக்கிறாரு, அசுர குணத்தை எல்லாம் அழிக்கிறாரு. எல்லா ரகசியங்களையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி. சித்தர்கள் சொன்ன மாதிரி அண்டத்தில் ஏதோ இருக்குது, அதை வெளியில் அடையாளமாக வச்சிருக்கிறோம். ஏன்? அதை அப்படியே பிண்டத்தில் நீ திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக. பொதுவாக அந்த ஜாதகத்திலெல்லாம் சொல்லுவாங்க, அது குருவோட பரிகார ஸ்தலம், அதாவது குருவுக்கு அதிபதி அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால குருவோட தோஷம் ஜாதகத்தில் இருந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் அந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்தலத்தில் நடக்கிற அற்புதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய 6 to 7 செவ்வாய் ஓரை, வேற ஓரை எடுக்கக்கூடாது, காலையில் மட்டும். வியாழக்கிழமை காலையில் 6 to 7 வரக்கூடிய குரு ஓரை. இந்த 2 ஓரையிலையும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை, அதுவே குரு ஓரையாக இருந்தால் வியாழக்கிழமையாக இருந்தால் காலையில் வரக்கூடிய 6 to 7 குரு ஓரையில் கந்தர் சஷ்டி கவசம் கடலில் நின்றுக்கிட்டே கோபுரத்தை பார்த்து படிச்சு பாரு, உன் வாழ்க்கையில் நினைச்சது அத்தனையும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்தலத்துக்கு அப்படி ஒரு அற்புதம் இருக்குதுங்கிறதுனால அந்த ஸ்தலத்தில் போய் ஒரு அடையாள சின்னத்தை வைக்கிறாங்க. ஒரே கல்லில் எத்தனை மாங்க அடிக்கிறாங்க பாருங்க. அந்த ஸ்தலத்துக்குன்னு இருக்கக்கூடிய இயற்கை கொடுத்த ஒரு அற்புத அருட்பிரசாதம், அருள் வலிமை அந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போய் ஒரு தத்துவத்தை நிலைநாட்டுறாங்க. எப்படி? உள்ளே இருக்கக்கூடிய ஷண்முகன், 6வது முகனாகிய முருகனை அவனை போய் அடையணும். எதுக்கு? உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராட்சச குணங்களை எல்லாம் அழித்து இறைத்தன்மையை உணரணும், குருத்தன்மையை உணரணும், மங்களத்தை உணரணும், அருளை உணரணும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை வெளியில் நான் சொல்லி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே திரும்பிப்பார். திரும்பி பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்னலாம் இருக்குது, அதோட பலன் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிரும் ஐயா அப்படின்னு ஒரு ரகசியத்தை அங்கே வச்சுருக்காங்க. திருச்சீரலை வாய், திருச்சீரலை அந்த அக்னிகளை எங்கே போய் அதோடைய வாசலில் போய் முடியுதோ அங்கே யார் இருக்கிறா? ஷண்முகன், 6வது முகன். 6வது முகத்தை கொண்டவன் யார்? ஆக்கினையில் நிற்கிறாரு. அந்த இடத்துல தான் முருகுங்கிற ஒருத்தன் அழகா, முருகுன்னு அழகு, அழகுக்கு இணை வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பேரழகு, என்றும் இளமை. நீங்கள் எப்போ வேணாலும், இப்போது வீட்டில் ஏற்றி வைக்கிற தீபத்துக்கு நீங்கள் வயசு சொல்ல முடியுமா? தீபம் எப்பயுமே தீபமாக தான் இருக்கும். இது 1 வயசு தீபம், இது 2 வயசு தீபம்னு சொல்ல முடியாது.
தீபத்துக்கு முன்னால் அந்த கரியை தட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தீபம் எப்பயும் அது வாட்டுக்கு அழகுபட எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கேயும் இருக்குது. அதுக்கு பேரே அழகன்னு பேர். அவன் என்றும் இளமையானவன். 1 வயசுலேயும் அப்படித்தான் இருப்பார், 100 வயசுலேயும் அப்படித்தான் இருப்பார். அதனால அவனுக்கு பேர் முருகன்னு பேர். அந்த இடத்தில் இருப்பவனை போய் வணங்கினால், தொழுதால், கையாளத் தெரிந்தால் என்றும் இளமையுடன் இருக்கலாம். கற்பகோடி யுகங்கள் வாழ முடியும். உங்களுடைய ராட்சச தாமச குணங்களை விரட்ட முடியும். இறைவனை அருள முடியும். மங்களகரமான அந்த தத்துவத்தை உங்களால் உணர முடியுங்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அதோட அடையாளமாக வச்சாங்க. ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன்னா, இது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சின்னம். நாளைக்கு அங்கே ஒரு மசூதி வரலாம், ஒரு சர்ச்சு வரலாம், அதுக்கப்புறம் அவங்க இங்கே தான் வந்து இன்னார் வந்து ஊரையே காப்பாற்றினார்னு ஒரு வரலாறு வரலாம். ஆனால் இந்த வரலாற்றுக்கு முன்னால் அங்கே ஒரு பொக்கிஷம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்குது. உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா அந்த ஸ்தலத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஓரையில் கடலில் நில்லுங்க. வியாழக்கிழமை காலையில் குரு ஓரையில் கடலில் நில்லுங்க. அந்த ராஜகோபுரத்தை பாருங்க. கந்தர் சஷ்டி கவசத்தை மனமுருகி சொல்லுங்க. உங்க பிரேயர், உடல் நோய், மனநோய் எதுவாக இருந்தாலும் விலகும். அப்படி ஒரு அருள் அங்க, அப்படி ஒரு வல்லமை அந்த இடத்துல இருக்கு. அப்படி வல்லமை பொருந்திய இடத்தில் நம் பிண்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை அடையாளப்படுத்தும் விதமாக ஒரு பொக்கிஷத்தை அங்க வச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஒரே நேரத்தில் 2 விஷயத்தை தெரிஞ்சிருக்கீங்க. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ஒன்று அப்படியே இங்கே இருக்குது. அதோட அடையாளம் தான் அது. அதையும் சும்மா சாதாரணமான இடத்துல வைக்கல. ஒரு மகா அற்புதம் பொறிஞ்சிய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல அங்கே போய் வச்சுருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா கடலில் போய் நில்லுங்க. கடலுக்கு உள்ளே போய் நின்றாதீங்க. கரையில் கால் நனைகிற அளவுக்கு நிற்கணும். இன்னொன்று, உள்ளே இருக்கிற அண்டத்தில் இருக்கிற ரகசியத்தை பிண்டத்தில் பொருத்தி பார்க்கணுன்னா திருச்சீரலைவாய் போய் பாருங்கள். வாழ்க்கையை ஜெயிச்சிருவீங்க, உடம்பை ஜெயிச்சிருவீங்க, பிறவியை ஜெயிச்சிருவீங்க, இறைவனை பார்த்துருவீங்க. இது எல்லாத்தையும் நம்ம கலாச்சார பொக்கிஷங்கிற லிஸ்ட்டில் வச்சு கவனமாகவே அதை கையாளுங்க. குருவே சரணம். ஓ